செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதனால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய வட மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மிக கனமழை என்னும் பொழுது 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதை குறிக்கும் விதமாக இந்த மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்கு காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்று தீவிரமுடன் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பிறகாக குறிப்பா நாளை தினம் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் தொடரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மட்டும் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக குறிப்பா 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு முற்றிலும் குறைந்து நமக்கு கடலூர் மாவட்டத்திலும் மயிலாடுதுறையிலும் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 19ஆம் தேதி அன்று இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 20ஆம் தேதியும் அதே நீடிக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக மீண்டும் தமிழ்நாட்டில் 21ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு வடகடலோர மாவட்டங்கள் மீது சற்று வலுப்பெறக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்ப்பதாகவும், அதே நேரத்தில் 22ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் வரக்கூடிய 22ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதுக்கு அடுத்த நாட்களிலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா 22ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல மேலும் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக இருக்கிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அதில் உருவாகுவதிலிருந்து 48 மணி நேரத்துல மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கத்தால் தமிழகத்துல மீண்டும் மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு பிறகாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் மீது சற்று கடலோர மாவட்டங்கள் மீது வலுவடைந்து இருப்பதாகவும், நாளை தினம் தென் மாவட்டங்கள் மீது கனமழை என்ற மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல நாளை மறுநாளுக்கு பிறகாக 19ஆம் தேதி 20ஆம் தேதி சற்று மழைக்கான வாய்ப்புகள் குறைந்து மிதமான அளவில் மட்டுமே தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு தொடர்வதான சாத்தியக்கூறுகளும், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மட்டும் 19ஆம் தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவையும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென் வட மாவட்டங்கள் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவும், அதன் பிறகு சற்று வலுவடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய வலுவை பொறுத்து அமையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல் வரையிலும் அது மேலும் வலுவடையலாம் என்று சொல்லக்கூடிய சூழல்ல இதுவரையிலும் வானிலை ஆய்வாளர்கள் அது குறைந்தபட்சமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அது உருவானது பிறகுதான் அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அது எங்கு செல்லும் என்ற கணிப்புகள் எல்லாம் சொல்லப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தற்போதைய கணினி மாதிரிகள்ல அதனுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடகடலோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்கள் நெருங்கி வருவது போலவும், அதற்கு பிறகாக அதனுடைய நகரும் திசை என்பது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திராவை நோக்கி சொல்வது போன்ற ஒரு கணினி மாதிரிகள் தான் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இது உருவானதுக்கு பிறகாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களை பொறுத்து அதனுடைய நகரக்கூடிய வேகம், அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் மாறுபடும் என்பதனால தற்போதைய சூழல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பும், அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அது உருவானதிலிருந்து 48 மணி நேரத்துல வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் மட்டுமே இருப்பதாக வானிலை ஆய்வையும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கத்தினாலதான் தமிழ்நாட்டில் 22ஆம் தேதியிலிருந்து வட கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாதகமான சூழல் உருவாகும் என்று கணித்திருப்பதாக வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.